ஆர்சிபி கப்பு வின் பண்ணிருச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இப்படி ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. 11 பேர் இறந்திருக்காங்க. 50 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆர்சிபியோட ஃபைனல் மேட்ச் அகமதாபாத்ல பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல ஆர்சிபியோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் வருது. நாளைக்கு 5 மணிக்கே பரேட் நடக்கும்னு சொல்லி எனக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டா பண்றாங்க? ஃபைனல் முடிஞ்சு ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அண்ட் போலீஸ்மே பஸ் பரேடுக்கு பர்மிஷனும் கொடுக்கல. ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கும் கொடுக்கப்படல. ஸ்டேடியம்ல எப்படி அலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. டிக்கெட் கொடுப்பாங்களா இல்ல மொத்தமா ஓடுவாங்களா எப்படின்னே எதுக்குமே சொல்லாம சடனா அடுத்த நாளே பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள டெபுட்டி சிஎம் டிகே சிவகுமாரும் நாங்களும் டீமை ரிசீவ் பண்றோம்னு போட்டாரு. அதனால பொலிட்டிக்கல் கிரௌட்ஸும் நிறையவே வந்துடுச்சு. And இந்த பரைடை அர்ஜென்டா பண்ணனால ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராகவே இதை ஆர்கனைஸ் பண்ணல. 35,000 பேர் கேப்பபிள் இருக்கிற இடத்துல 3 லட்சம் பேர் கூடிட்டாங்க. அண்ட் வந்திருந்தவங்களுக்குமே ஸ்டேடியம் ஃபுல்லா அடிச்சு ரிட்டர்ன் போயிடுங்க, ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியுமே அவங்க இருந்தவங்க யாருமே போகல. கேட்டெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் என்னதான் அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்புன்னு சொன்னாலுமே எண்ட் ஆஃப் த டே ஒரு 11 பேரோட உயிர் போயிருக்கு. ரொம்பவுமே வருத்தமான விஷயம் அது. அண்ட் இது மாதிரி ஐபிஎல்லாம் நடக்கும்போது கிரிக்கெட்டை ஸ்போர்ட்ஸாக மட்டும் பாருங்கள், ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போகாதீங்க.